இது ஒரு காலத்திலும் சாத்தியமாக வருகிறது. ஆனால் வேண்டிய ஒரு இது தெரியுமா? ஒரு பொட்டு திலக பிரயோகம் வேற உண்டு. அது எப்படி ஆகிரும்? அது மாடை முட்டை மனோசீலை காந்தமும் மாடையொட்டியும் மாட்டையும் கூட்டியே முட்டை கருவிலரத்திடில் மாடை வெட்டீரும் பக்ஷம் மாறாதரோ. அப்படி இந்த மருந்தாக்கும் உள்ளே கொடுக்க வேண்டியது. இது பொட்டாக்கும். இது சொன்னதில் கொஞ்சம் வித்தியாசம் வந்தது. மாடை முட்டை மனோசீலை காந்தமும். மாடை முட்டை என்று சொன்னால் மாடங்களில் அதிவசிக்கிற கிரகங்களில் அதிவசிக்கிற ஒரு தரம் புறாவும் உண்டு, மாடப்புறாவு. அதனுடைய அண்டம் கொண்டு வந்து அதில் உண்டான வெள்ளக்கரு நீக்கி மஞ்சக்கரு எடுக்கிறது. மனோலை அது வச்ச மருந்தாக்கும், முன்னாடி மருந்து. மனோலை காந்தம், அயஸ்காந்தம், ஊசிக்காந்தம் என்கிற மருந்துகள் இருக்கிறது. அதில் ஊசிக்காந்தம் கிடைக்க வேணும். ஆடையொட்டி என்று வந்தால் என்ன தெரியுமா? கூறப்பேன் சீலப்பேன் என்றெல்லாம் சொல்லும். அதாவது விருத்திஹீனன்மாராயிருக்கிற ஸ்ரீ புருஷன்மார்கள் இல்லையோ, அவர் ஸ்நானம் செய்கிற காலத்தில் வஸ்திரத்தை அடிச்சு வைக்கும், அது ஜலத்தை முக்காது. பிறகும் அது அப்படியே உடுத்து தரிச்சு நடக்கும். அப்படி கொஞ்ச தினம் கழிந்தால் இரவில் இருந்த பொடிய கூடுதாக அந்த சீலப்பேன இந்த வஸ்திரத்திலே அது இப்ப ராட்சசர்களுடைய ஒரு வஸ்திரம் பிடித்து உடைந்தால் ஒரு வட்டி கிடைக்கும். அட்டையும் கூட்டி ஆடை முட்டை அல்லி அரைக்காமல் அது கொட்டம் உள்ளுருவி. ஆனால் ஆடை முட்டை மனோசீல காந்தமும் ஆடையொட்டிய அட்டையும் கூட்டிய ஆடையொட்டி கூறப்பேன. பிறகு அட்டை என்று வந்தால் போத்தட்டை, முன்னட்டை, தேரட்டை, இப்படி உண்டான அட்டைகள் உண்டு. அதில் நூலட்டை கிடைக்க வேணும், அடியன் கொண்டு வருகிறேன். இப்படி உண்டான மருந்துகள் எல்லாம் சமமாக கொண்டு தூக்கி எடுத்து அரைச்ச குளிகைகளாக்கி காடமுட்டையாயிருக்கிற காடப்புறா உண்டையா, சின்ன பட்சிகள், குறுங்காடுகளில் வசிக்கிற பட்சி. பட்சியினுடைய அண்டம் கொண்டு வந்து அதனுடைய மஞ்சக்கரு நீக்கி வெள்ளக்கரு எடுக்கிறது. அப்படி அதில் அரைக்க வேணும். நேரமே சொன்ன மரியாதைக்கு அனுசரித்து கைக்கடமையோடு கூடியிருக்கிற புருஷன் ஏழநாரிய இடவிடாமல் அரைக்க வேணும். அரைத்து குளிகைகளாக்கி உணக்கி அது சூரியலட்சுமி தட்டாமல் உணக்க வேணும். நிழலில் வெற்று உணக்க வேணும். அதாவது ஒரு செம்மழில் சூட்டிட்டு பெண்ணு கழிக்க கூடும் பட்சணத்தில் ஏதாவது கொடுத்தால் அவளை பாடை கட்டி கொண்டு போய் கொடுக்க மருந்து கொடுக்க கொண்டு புருஷன் இல்லையோ, அவன் மரிச்ச பாடை கட்டி கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் பெண்ணு என்ன செய்யும் தெரியுமோ? கனவா நெஞ்சிரபுரிய என்ன